அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களிடம் பேசவே மாட்டேன் என்று போனவர்கள் கூட தேடி தேடி வந்து பேச இந்த எளிய வார்த்தையை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. சில பேர் பொதுவாக நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் விரும்பும் நபர் வெளியூர்ல இருக்காங்க அல்லது வெளிநாட்டுல இருக்காங்க, நீண்ட தூரம் இருப்பவர்களுக்கு இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஒர்க் ஆகுமான்னு நீங்க கேட்கிறீங்க. ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நேரமும் காலமும் ஒரு விஷயமே கிடையாதுங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் இந்த இடத்துல முக்கியமே இல்லை. ஸோ நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தொடர்ந்து 21 நாட்கள் 21 டேஸ் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த மெத்தடை 21 நாட்கள் 21 டேஸ் நீங்க பயன்படுத்தி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சூட்சமமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்களை வேண்டாம் என்று சென்ற நபர்கள் கூட தேடி தேடி வந்து பேசுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. தினமும் 2 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும். கரெக்டா 2 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 2 நிமிஷம் சொன்னா போதும். அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரம் பார்த்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவுல இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடனடியாக அது ஆழ்மனதில் பதிந்து பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். சோ குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. 21 நாட்களும் ஒரே நேரத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. 2 முதல் 5 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தைகளை நீங்க
சொன்னாலே போதும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை ரகசியம்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய உணர்வு நிலை, ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்கக்கூடாதுங்க. சோ ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நபர் நீங்க நினைக்கிறத போல பேசுறாங்க, உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த நேரத்தில் நீங்க எப்படி நடந்துப்பீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்தி உண்டு. உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. நம்ம நிறைய பதிவுல சொல்லி இருப்போம், நாள் முழுவதும் எந்த உணர்வுகளை நம்ம ஆழமாக அதிகமாக வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ அந்த குறிப்பிட்ட நபரும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வார்த்தையை 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். ஸோ நீங்கள் வேக வேகமாக சொல்லாதீங்க. பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உணர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க. ரெஸ்டோர், ரீச், எக்ஸ், டுகெதர் வித் மீ. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் ரெஸ்டோர், ரீச், ராஜா, டுகெதர் வித் மீ. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் ரெஸ்டோர், ரீச், ராணி, டுகெதர் வித் மீ. அவ்வளவுதாங்க. நேம் யூஸ் பண்ணுறதுலையும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூலில், காலேஜில், ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்கள் சொல்லுங்க. இனிஷியல்லாம் சேர்த்து நீங்க சொல்லணும்னு கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாகவே நீங்கள் விரும்புவதை போல உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. 21 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை அப்படியே டிராப் பண்ணிட கூடாதுங்க. 21 டேஸ் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். மேலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணதை எப்பவுமே ஷேர் பண்ண கூடாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.